மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். சுட்டரிக்கும் வெயிலிலும் தலைவரை காண வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிற இத்தனை பேரை பார்த்து நாங்கள் மெய்மறந்து நிற்கிறோம். இந்த வெயிலிலே தலைவர் அவர்கள் கல்லணையில் இருந்து பேட்டிகளை கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இங்கே வந்திருக்கிறார். வரும் வழியெல்லாம் கூட்டம், எல்லோரும் காவிரியை காக்க வேண்டும் என்று வருகின்ற தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். இது எல்லாம் மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இங்கே வந்திருக்கிற தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிற தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் தலைவர் பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சங்கத்தின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய ராமதாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே இருந்து அருமை நண்பர் மரவள்ளி கிழக்கு விவசாய சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார்கள். எங்களை அழைத்து சிறப்பாக கவனித்துக் கொண்ட மரியாதையோடு கொடுக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் ஆலயமணி அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய அண்ணன் வேலுசாமி அவர்களே, இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு 60 நாளாக அலைந்து கொண்டு இருக்கிற போது மேகதாது பிரச்சனை வருகிறது என்றே அறியாமல் இருக்கின்ற மக்கள் முன்னிலையிலே இந்த காவிரியை காக்க வேண்டும் என்று வந்து இருக்கிறார். அவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், விவசாயிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் கடவுள் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுகிறோம், காவிரியை மட்டும் நீங்கள் காக்கவில்லை, இந்த உழவர் சமுதாயத்தையே காக்கிறீர்கள், மக்களை காக்கிறீர்கள், குடிநீர் கொடுப்பதற்காக போராடுகிறீர்கள். நீங்கள் மட்டும் இந்த மேகதாது பிரச்சனையை இந்த நேரத்தில் கையில் எடுத்து வராமல் இருந்திருந்தால் மேகதாது பிரச்சனையை, மேகதாது அணையை சந்தடி சாக்கிலே கர்நாடகத்துக்காரர்கள் கட்டி இருப்பார்கள். அன்றொரு நாள் அணிதேர் புரவி ஆட்சியிலே இருந்த காலத்திலே 2ஆம் ராஜராஜன் கர்நாடகத்துக்காரன் அணை கட்டி தடுக்கிறான் என்று செய்தி அறிந்ததும் படைகொண்டு சென்று உடைத்தெறிந்தான். ஆனால் இன்று நீங்கள் 2ஆம் ராஜராஜ சோழன் இல்லை, 3ஆம் ராஜராஜ சோழன். நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு பயம் இல்லை. இந்த காவிரி காய்ந்து போகாது, பாலைவனம் ஆகாது, குடிப்பதற்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. காரணம், நிலையாக இதெல்லாம் இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். உங்கள் பின்னால் நீங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். இந்த விவசாயிகளை காக்கின்ற கடவுளாக விளங்குகிற உங்களுக்கு உங்கள் திருவடிகளை வணங்கி நாங்கள் பாராட்டுகிறோம், பணிகிறோம். இங்கே விவசாயிகள் சங்கத்திலே ஒற்றுமை இல்லை. 400 சங்கங்கள் இருக்கிறது. அதில் பெரும்பான்மை சங்கங்களை ஒன்றாக சென்னையிலே அழைத்து பேசி 64 சங்கங்களை கொண்டு ஒரு புதிய ஒற்றுமையை ஏற்படுத்தினீர்கள். அது போதாது என்று மக்களை எல்லாம் இதில் பங்கு பெற வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை, எங்கள் சோற்றுக்கு பஞ்சம் இல்லை, எங்களுக்கு குடிநீருக்கு பஞ்சம் இல்லை என்று சொன்னால் இதற்கு முக்கிய காரணம், முதல் காரணம், கடைசி காரணம் அனைத்தும் நீங்கள் தான். உங்களுடைய நண்பராக, உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சேவகனாக நாங்கெல்லாம் இருப்பதற்கு மிகுந்த பாக்கியம் பெறுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் பின்னாலே நாங்கள் வருவதுதான் எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. இந்த இப்பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் பிலிகுண்டுலுவில் இருந்து இங்கே வருகின்ற உங்களை பார்த்து நாங்கள் மெய்மறந்து நிற்கிறோம். வாழ்க நீங்கள், உங்கள் பணி சிறக்க வேண்டும். உங்கள் துணைவியார், எங்கள் தலைவி சௌமியா அன்புமணி அவர்கள் கடன் தள்ளுபடிக்காகவும் காவிரிக்காகவும் எவ்வளவு சிறப்பாக பேசினார்கள் என்று நாடே அறிந்திருக்கிறது. அவர்களையும் வணங்குகிறோம். நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது, ஆனந்தத்தை தருகிறது. எங்களை காக்கின்ற அரசனாக நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களுக்கு நீங்கள் இருக்கும் வரை எந்த பயமும் இல்லை. அன்று 108 கொண்டு வந்தீர்கள், இனி காவிரியையே இங்கு கொண்டு வருவீர்கள். காவிரிக்கு காவலராக நீங்கள் இருப்பீர்கள். காவிரியை கொண்டு வந்தார், காவிரி காப்பான் என்றோ, காவிரியை மீட்டெடுத்தான் என்றோ, காவிரி கொண்டான் என்றோ உங்களை பற்றி நாங்கள் பேசுவது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு வெயிலில் இத்தனை பேர் காத்திருக்கும் போது நீங்கள் பேச வேண்டும் என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். உங்கள் குரலை கேட்க நினைக்கிறார்கள். உங்கள் அருகிலே நின்று பார்க்கிறோம். உடம்பு முழுவதும் வேர்த்திருக்கிறது. காலையிலிருந்து, இன்று இல்ல, நேற்று இல்ல, அதற்கு 3 நாட்களாக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிகிறது. உங்களை வணங்கி நீங்கள் பேசுவதற்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.